வணக்கம். வரும் சனிக்கிழமை 7ஆம் தேதி 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. எந்த விதமான கேள்வி வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். யார்கிட்ட கேட்கலாம்? அவங்க ஓப்பனாக ஃப்ராங்காக ரியல் பொசிஷன் என்னான்னு சொல்கிறதுல நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எந்த ப்ராடக்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். எங்கள் சைட்லேயே தப்பு இருந்தாலும் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கு எக்ஸிட் பண்ணலாமா, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, நீங்கள் நிறைய பேர்த்தோட சந்தேகம் அதுதான். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் கீழே விழுந்துச்சுனால் அடுத்த 8-10 மாதத்துக்கு வரமாட்டேங்குது. ஸோ இது மாதிரி சந்தேகம்லாம் எக்ஸிட் பண்ணலாமா, டார்கெட் அச்சீவ்டா, மந்த்லியில் வீக்லியில் எந்த லெவலில், இல்லை எந்த செக்டார் எப்படி இருக்கும், எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். போன மாதம் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 80 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒவ்வொரு மீட்டிங்லையும். லாஸ்ட் மீட்டிங்கில் 90 ஸ்டாக்ஸ் ப்ளஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற டவுட்ஸ் அத்தனையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வித் சார்ட்டோட நம்ம பண்ணுறோம். க்ளோஸ் டு அபவுட் 150-170 பீப்புள் வருவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்கள் சந்தேகம் ஒரு சைடு விடுங்க, மற்றவங்க கேட்குற சந்தேகமும் நீங்கள் பார்க்க முடியும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர்பே லிங்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை வாட்ஸ்அப் மூலமாகவே மெசேஜ் அனுப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கொஷின்ஸாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஒன்று, ஸ்டாக் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனால் முடிஞ்ச அளவுக்கு 2 இல்லை 3 ஸ்டாக்கோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க. நிறைய பேர் கேட்குறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அந்த லிஸ்ட் அனுப்பிட்டுனா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். வாங்க சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் இன்றைக்கி -30 ஸ்பாட்டில், ஃப்யூச்சர்ஸில் வெறும் 10 பாயிண்ட். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 66 பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டி, 96 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ பெரிய ஆக்ஷன் இருக்காதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஒரு ஹிண்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டில் ரேட் கட் பண்ணுறாங்க, ரேட் கட் பண்ணல, எதாக இருந்தாலும் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம எதிர்பார்த்தது நேற்று சிஆர்ஆர் தான் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொன்னோம். கவர்னர் எங்கேயோ நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு சிஆர்ஆர் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கிறாரு. குட். அவர் சொல்லியிருக்கிறத 0.5 பாயிண்ட்ஸ் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரைட் கட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. ஒன்று இந்த டிசம்பர் 14ஆம் தேதி, இன்னொன்று டிசம்பர் 28. சிஆர்ஆர்ன்றது நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் பேங்க்குக்கு, அதாவது பேங்க்குக்கு டிபாசிட் வாங்குறவங்க, அந்த டிபாசிட் வாங்குறதுல ஒரு 4.5% ஆர்பிஐட்ட நீங்கள் சேவிங்ஸில் வச்சுருக்கணும். அதுக்கு வட்டி கிடையாது. இது எதுக்குன்னு சொன்னால் மார்க்கெட்டில் லிக்விடிட்டியை சக் பண்ணுறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 0.5% குறைச்சிருக்கிறாங்களே, நீ 4.5%, நீ வாங்குகிற 100 ரூபாவில் 4,000 ரூபா ஆர்பிஐயில் அந்த உண்டியலில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கு வட்டி கிடையாது. அந்த 4,000 ரூபாய்க்கு பதிலாக இப்போ 4 ரூபா வருது. ரைட். 0.5 நம்மளுக்கு கொடுத்துட்றாங்களே. ஸோ அந்த 0.5க்கு பேங்க்குக்கு என்ன அட்வான்டேஜ்? எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். ரைட். வட்டி கிடைக்காது இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். 0.5க்கு என்னடா வட்டி கிடைக்க போகுது? இப்போ 1 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் 4,500 ரூபா ஆர்பிஐயில் வச்சுருக்கணும். இப்போ வெறும் 4,000 ரூபா வச்சா போகிறோம், 500 ரூபா இது பண்ணிக்கலாம். இவங்க வட்டி கூட்டுக்கலாம். அந்த 0.5 எவ்வளோ வருதுன்னு தெரியுமா? 1,16,000 கோடி. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுங்க, இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 7-8% கிடைக்குது. ஸோ 1,16,000 கோடி மார்க்கெட்டுக்குள்ளே டிசம்பர் 28க்குள்ளே ஃப்ரெஷ் மணி வருது. ஸோ லிக்விடிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், பணப்புழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதனால் பேங்க்குக்கு அட்வான்டேஜ், தேல் கெட் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு லாஸ்ட் ஃபியூ டேஸாக செம்மையாக ரேலி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் உப்பு சப்பு இல்லாத இருந்துச்சு.
ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 100-120 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு. உளுந்த அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்தில் வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் there was no action. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ் வந்து 3.5%, எஸ்கார்ட் 2.5%, எக்ஸைடு வந்து ஆல்மோஸ்ட் 2.2, பஜாஜ் ஆட்டோ 2.1 இதெல்லாம் இருந்துச்சு. எஸ் பேங்க் வந்து மீண்டும் 20 ரூபாய்க்கு மேலே வந்து வந்திருக்கு. 2% அப்பாக இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா நம்ம ஏற்கனவே பேசின ஸ்டாக்கு. ஆக்சஸ் நான் பேசல. கெனரா பேங்க் பார்த்துருந்தோம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், யூனியன் பேங்க் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு முக்கியமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு வர மாட்டேங்குது. அபவ் 70 போனால் அப் ட்ரெண்டுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நேற்று நம்ம 6 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்லாம் வந்து அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம பேசியிருந்தோம். அதில் எம்சிஎக்ஸ் இன்றைக்கி வந்து 6.7% அப்பாக இருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்இசி பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆர்இசி சார்ட் போட்டு காட்டல, பட் இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுத்துருந்தோம். ஆர்இசி இன்றைக்கி வந்து 2.5% ஆயிருக்கு. நேற்று ஏஞ்சல் ஒன் பற்றி பேசியிருந்தோம், அது 2% அப்பாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங், சார்ட்டில் வந்து முதலே வந்து பார்க்க முடியும்ன்றது நம்ம மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் என்ன, நவம்பர் 29 தான் வந்து இந்த நியூ ஒரு 45 F&O ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த F&O ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து 45 ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, காலேஜில் வந்து அது புது பசங்களாம் வந்து அவங்கள போயிட்டு ரேகிங் பண்ணுவாங்க, இல்லை அவனை பற்றி யார் என்னதுன்றது பார்ப்பாங்களே, அது வந்து நம்ம பார்க்காத இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி அதில் டெலிவரி, ஆல்மோஸ்ட் டெலிவரின்னு ஒரு கம்பெனி, டெல்லி விரி ரைட் 6.4% அப்பாக இருந்துச்சு. பாலிசி பஜார் வந்து 5.1% அப்பாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றது. இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு யோசிக்கலாம். இன்றைக்கி செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மெட்டல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. மீடியா தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. மெட்டலில் ஆல்மோஸ்ட் இருக்கிற ஒரு 20 ஸ்டாக்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. வேதாந்தா ஆகட்டும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகட்டும். சர்ப்ரைஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் எதுக்கு வந்து மெட்டலில் வருதுன்றது தெரியாது. எனிவே என்எம்டிசி ஆகட்டும், சேல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மேலே தூக்கி இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உப்புச்சப்பு இல்லாத உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து யூரோப் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், ஒன்றும் பெருசாக வந்து கிடையாது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ்ட் அபவுட் 250 பாயிண்ட் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கான எதிரொலி தான் வந்து மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன், அதுக்கான எதிரொலி தான் இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டில் இப்படி இருந்துச்சான்றது தெரியாது. இன்னொன்று ஒரு சந்தேகம் இருந்துச்சு நேற்று. அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து லோக்கல் ஹாலிடேன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால என்எஸ்சி இருக்குமான்றது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துச்சு. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதனால் வால்யூம் இல்லாத போச்சா, இல்லை சாட்டர்டே சண்டே வந்து பொசிஷன் எடுக்க வேணான்றது தெரியல. எனிவே யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி போகுதுன்றது அடுத்தது இருக்கட்டும். நேற்று 250 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் கீழே விழுந்துருந்துச்சு. ஞாபகம் வச்சிங்கன்னா, முந்தா நேற்று நியூ ஆல் டைம் ஹை ரைட். இந்த வருஷத்துலேயே, இப்போ நம்ம வந்து வருஷ கடைசியில் இருக்கிறோம், இந்த வருஷத்துலேயே வந்து 56 டைம்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து நியூ ஆல் டைம் ஹையை வந்து டச் ஆகிருக்கு. நல்ல விஷயங்கள். யூஎஸ் மார்க்கெட் ரைட் நோ ஃபியூச்சர்ஸில் வந்து ஃப்ளாட் நெகட்டிவ், ஃப்ளாட்னா ரியல் ஃப்ளாட் ரைட், 0.01% தான் வந்து அப்பாக இருக்குது. அது வந்து டாக்ஸ் ஆகட்டும், கேக்ஸ் ஆகட்டும், உப்பு சப்பு இல்லாத ஏறிக்கிட்டு இருக்கு ரைட். 0.7%. கேக்ஸ் வந்து 1.66% வந்து அப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் ரைட், நம்ம ஊரில் இப்போ டெல்லியில் எப்படி விவசாய போராட்டம்ன்றது ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ ரைட், அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு விவசாய போராட்டம் போயிட்டுருக்கு. அங்கே நடக்கிறத வந்து ஜென்யூனாக சில விஷயங்கள். ஏன்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அவங்க EU மொத்தமாக வந்து நார்த் அமெரிக்கா கூட வந்து சில கண்ட்ரீஸ் கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணும் போதும் மெக்சிகோ, பிரேசில் அது மாதிரி நாடுகள்லேருந்து நிறைய பொருட்கள், விவசாய பொருட்கள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதில் மேஜராக பாதிக்கப்படுறது வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனோட விவசாயிங்க, ஃப்ரான்ஸ் இன் பர்டிகுலர்.
ஸோ அந்த விவசாயிங்க டிராக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு பாரிஸ் சிட்டிக்குள்ளே வந்து கவர்மெண்ட் பில்டிங்க்கு முன்னாடி எல்லாம் டன்னாக சாணி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ புதுவிதமான ஒரு போராட்டம். இதுக்கான எதிரொலி மிக விரைவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஆஸ் சச் அவங்க வந்து பார்லிமெண்ட் இதில் வந்து மெஜாரிட்டி போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போத்திய இருக்க அதிபர் என்ன பண்ண போகிறாரு. அடுத்த 2-3 நாளில் வந்து வரும். அகெயின் இட்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் சினாரியோஸ். உங்களுக்கு வந்து தெரியும் இந்த யுக்ரைன் வார்னால் நிறைய ஃபண்டு அந்தந்த கண்ட்ரீஸில் இருந்து யுக்ரைன் வார்க்கு போயிருக்கு. ஸோ இந்த போருக்கோசரம் நம்ம வந்து பணம் கொடுக்கும் போதும் நம்ம வீட்டில் வந்து தட்டில் வந்து பிரச்சனை வருது. இன்ஃப்ளேஷன்ஸ் ஹையாக இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் உள்நாட்டில் இருக்கிற மக்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போகிறாங்க. அண்ட் டெஃபினட்டாக இது வந்து இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஏன்டா யுக்ரைனில் போய் தலையிட்டோம். இப்போ ஜெர்மனும் அதே சிச்சுவேஷன் தான் இருக்குது. நேற்று வந்து ஜெர்மன் வந்து யுக்ரைன் பிரசிடெண்ட்டை கால் பண்ணி, அப்பா நம்மளாம் என்கிட்ட வந்து வெப்பன்ஸ் வராது, ஆட்கள் வராதுன்றது கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ட்ரம்ப்போட எஃபெக்டும். எனிவே பார்க்கலாம். ஜனவரி 20க்கு அப்புறமா ரியல் ட்ரம்ப் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ப்ரீமியமில் இருக்குது, 97 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 190 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நாளைக்கு ஒரு ஸ்பெஷலாக நிறைய சார்ட்ஸோட நம்ம சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 800 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிஃப்டி வந்து 144 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாது. நேற்று வந்து சின்னதாக ஸ்விங் ஆச்சு. மேலே வந்து 84.75, கீழே வந்து 84.60. இந்த 15 பைசாவில் ஸ்விங் ஆச்சு. இன்றைக்கி வந்து அதே 75ல் தான் இருக்குது, கீழே 45 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 30 பைசா ஸ்விங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டை ருப்பியை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 84.70, 84.68 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் க்ளோஸ் அபவுட் 7,860 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது சென்னையோட ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டு. நான் எம்சிஎக்ஸ் சார்ட்டை பற்றி நான் பேசவே இல்லை. சில்வர் நேற்று லெவல்லே இருக்குது, 93,400 லெவலில் இருக்குது. இது பர் கேஜி 999 குவாலிட்டி சில்வர். இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 2.67% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து அரவுண்ட் 645 பக்கமாக பண்ணுறோம். டெஃபினட்டாக எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்திருக்காது. நாளைக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் செக்டரை பற்றி பேசலாம். அந்த செக்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக ஜோஹோ மீட்டிங்கில் நிறைய இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரல் பப்ளிக்கு பார்க்கலாமே நாளைக்கு எத்தனை ஸ்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுன்றது பார்க்கலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.